படிக்கணும். வல்லாஹிரு அன்ன தம்சீலைனி மின் ஜும்லத்தி தம்சீலாத்தி முஅல்லஃபத்தி வஹுவ அன் துஷப்பிஹ கைஃபியத்தன் முன்தஸிஅத்தன் மின் மஜ்மூஇ தலாம்மத் அஜ்ஸாஉஹு வதலாஸகத் அத்தா சாரத் ஷைஅன் வாஹிதன் பி உக்ரா மிஸ்லிஹா. இப்போ ரெண்டு உதாரணம் காட்டப்பட்டிருக்கு. எத்தனை உதாரணம்? ரெண்டு உதாரணம். ஒன்று இந்த முனாஃபிக்குகளுடைய உதாரணம் நெருப்பை கொளுத்தக்கூடியவர்களுடைய உதாரணத்தை போல. நெருப்பை கொளுத்தான், அது ஜடான்னு அணைஞ்சு போச்சு. அணைஞ்ச உடனே கும்மி இருட்டில் நிற்கிறான். அவன் நிலை எப்படி இருக்கும்? அதை மாதிரி தான் இவனோட நிலைமை இருக்குது என உதாரணம் காட்டினான். அல்லது கடுமையான மழையில் மாட்டிக்கிட்டான். இடி மின்னல், நெருப்போடு கூடிய இடி வேற. இடி ஒரு சத்தம் கேட்குது, மின்னல் அடிக்குது. என்னன்னு கேட்டேன், இடியும் மின்னல் அடிக்குது, கண்ணை பிடுங்குற மாதிரி இருக்குது. அதோடு சேர்த்து சவாய்க்கும் இருக்குது, ராயுதும் இருக்குது, சவாய்க்கும் இருக்கிறது. ராயுதுனா வெறும் இடி சத்தம். சவாய்க்குன்னா என்ன அர்த்தம்? நெருப்போடு கூடிய கடுமையான இடி, நெருப்புடன் கூடிய கடுமையான இடி இடிக்குது. கேட்டேன், அப்படிப்பட்ட கடும் மழையிலே மாட்டிக்கொண்டனுடைய நிலையை போல இவன் என்ன செய்வான்? மின்னல் அடிக்கும்போது கொஞ்சம் நடப்பான். அந்த மின்னல் ஒளி போயிட்டுனா அப்படியே நின்றுவான், தேய்ச்சி போய். இவன் நிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வசமாக மாட்டிக்கிட்டவன் மாதிரி இவன். விளங்காரு கேட்ட ரெண்டு உதாரணம். இப்போ நம்ம படித்து மின்னல் அடிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு விளங்காரு கேட்டேன், அஷேதல்லா இல்லா இல்லா அஷேதன் நம்ம ரசூலுல்லாஹ் இந்த மின்னலை காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி உலகத்தில் போகிறான். அதுவே இவனை தண்டிக்கிறது இல்லை, இவன் பிள்ளைகளையெல்லாம் அடிமையாக்கிறது இல்லை, இவன் பொருள்கள்லாம் சூறையாடப்படுவதில்லை. என்னால் ஈமான் என்ற அந்த மின்னலை அப்படி காமிச்சிக்கிட்டு ஒளியை காமிச்சிக்கிட்டு தப்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். நெருப்பு கொளுத்தி இருட்டில் மாட்டினவன் வெளிச்சம் தெரிகிற அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிற மாதிரி இருக்கான். விளங்குதான்? இந்த இருள் அணைந்த ஒளி அணைந்து விட்டாலோ, மின்னல் அணைந்து விட்டாலோ இவன் எப்படி பரிதாபத்துக்குரியவனாக இருப்பானோ அப்படிப்பட்ட பரிதாபத்துக்குரியவன் செத்து போயிட்டான்னா அவ்வளவுதான். அங்கே ஒன்று ஏமாற்றலாம் முடியாது, அங்கே என்ன செய்ய முடியாது. அவன் பரிதாபத்துக்குரிய நிலைமையிலே இவன் இருக்கிறான். ஒரு ரெண்டு உதாரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காமிக்கிறான். இந்த உதாரணத்தை ஒன்றோடு ஒன்று இணைந்து விட்ட ஒட்டுமொத்த உதாரணம்னு சொல்லலாம். கேட்டேன், குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். எப்படி சொல்லி காமிக்கிறான்? மஸலுல்லதீன ஹுமிலு தௌராத்த சும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா அனு சொல்லி காமிக்கிறான். தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதை கொண்டு அமல் செய்யவில்லையே, அப்படிப்பட்ட யூதர்களுடைய உதாரணம் ஏடுகளை சுமந்து செல்கின்ற, தத்துவ ஏடுகளை சுமந்து செல்கிற கழுதைகளின் உதாரணத்தை போல, கழுதையின் உதாரணத்தை போல. ஞான பேழைகளும் மேலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. தத்துவ கருத்துகள் அந்த ஏடுகளில் இணைக்கப்பட்டிருக்கு, அந்த நூல்களில் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த தத்துவ ஏட்டை சுமந்து செல்கின்ற கழுதை, அதுக்கு தெரியுமா? உயர்ந்த ஏடுகள்லாம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா? பட்டு பீதாம்பரங்களை தூக்கி வச்சாலும் அதுக்கு தெரியுமா? அழுக்கு துணியை தூக்கி வச்சாலும் தெரியுமா? எல்லாம் புரியல. அழுக்கு துணியை தூக்கி வச்சாலும் அது வாட்டில் பிசாம கொண்டு போகும். பட்டு பீதாம்பரங்களை தூக்கி வச்சாலும் கொண்டு போகும். ஞான பேழைகளை தூக்கி சும்மா முதுகில் வச்சாலும் தான் அது அருமையெல்லாம் தெரியாது. அது வாட்டில் அப்போ ஜாயில்னு அர்த்தம். அதை ஒன்றும் விளங்காது, அதுக்கு ஒன்றும் புரியாது. இதே போல அப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த உதாரணமாக்கி அல்லாஹ் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த உதாரணமாக்கி, இந்த ஒட்டுமொத்தமான உதாரணமாங்க
இடி மின்னல் அது இது மழை இடி என்று சொன்னாலும் சரிதான், நெருப்பை கொளுத்தினவேன்னு சொன்னாலும் சரிதான், எல்லாத்தையும் சேர்த்து ஒரே உதாரணம் ஆக்கிடுறது. ஆக அறியாதவன் தெரியாதவன் புரியாதவன். இந்த கழுதை எப்படி அறியாமல் புரியாமல் தெரியாமல் இருக்குதோ அதே மாதிரி ஈமானுடைய ருசி அவன் விளங்கலை. ஆகவே தான் தில்லு முள்ளு செஞ்சுக்கிட்டு என்ன செய்யறான், ஏமாற்றிட்டு அழைக்கிறான். இவன் ஏமாற்றி எவ்வளோ நாளைக்கு? ஆனால் ரொம்ப நாள்லாம் பழிக்காது. உலகத்தில் இருக்குதுன்னு ஏமாற்றிட்டு போகிறான். அப்படி ஏமாத்துக்காரன்னு எல்லாம் என்ன செய்யறான், எல்லாத்தையும் இது ஒட்டுமொத்த உதாரணமாக்குறான். தனித்தனி உதாரணங்களும் சில இடங்கள் எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? மாயிஸ்தவில் ஆமாவல் பசீர் வலதுலு மாத்து வலன்னூர் வலல் நில்லு வலல் ஹரூன்னு ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான். இது தனித்தனி உதாரணம். இதெல்லாம் என்ன உதாரணம்? குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் கிடையாது, பிடிச்சி போச்சு. வலதுலு மாத்து வலல் நில்லு வலன்னூர், இருள்களும் ஒளியும் சமமாகாது. விளங்குதப்பா? வலல் நில்லு வலல் ஹரூன், நிழலும் வெயிலும் சமமாகாது. இது தனித்தனி உதாரணம். தனித்தனி உதாரணங்களும் எல்லாம் காமிச்சிருக்கிறான், ஒட்டுமொத்த உதாரணங்களும் காமிச்சிருக்கிறான். விளங்குதான்னு கேட்டேன். இதை ஒட்டுமொத்த உதாரணம்னு ஆக்கலாம், தனித்தனி உதாரணங்கள்னு என்ன செய்யலாம், ஆகிக்கலாம். எப்படினாலும் ஆகிக்கப்பா. ஆக இது எல்லாம் உதாரணங்கள் தான். இது ரெண்டுமே என்னதுதான், ஒட்டுமொத்த உதாரணத்திலேருந்து இப்படி சொல்லியிருக்கான், தெரியாமல் இருக்கான் புரியாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிடலாம். விளங்குதப்பா? தடுமாறிக்கிட்டு இருக்கிறான், தட்டழிஞ்சு போயிருக்கிறான், இருட்டில் மாட்டிக்கிட்டான், அவன் நிலைமை எப்படி இருக்குமோ அது மாதிரி அன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒன்றா ஆக்கிடுறது. அல்லது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்து என்ன செய்யலாம், எடுத்து என்ன செய்யலாம், பேசலாம். நல்லா அங்கே பேசியிருக்கான்ல, இது மாதிரி அங்கே தான் சொல்கிறாங்க. விளங்குச்சப்பா? வல்லாயிரு தெளிவான கருத்து என்னவென்றால், அன்ன தம்சீலைனி, இது ரெண்டு உதாரணங்களும், நெருப்பு கொளுத்தின உதாரணம், மலையில் மாட்டிக்கிட்டனுடைய உதாரணம், ரெண்டு உதாரணம் சொல்கிறான்ல, இது ரெண்டு உதாரணமும் அன்ன தம்சீலைனி, இந்த ரெண்டு உதாரணங்களும் என் ஜும்பலத்தி தம்சீலாத்தில் மல்லபத்தி, கோர்வை செய்யப்பட்ட உதாரணங்களுடைய தொகுப்புகளிலிருந்து உள்ளதாக இருக்கும். வல்லாயிரு தெளிவான கருத்து, அன்ன தம்சீலைனி, இந்த ரெண்டு உதாரணமும். விளங்குதப்பா? நெருப்பு கொளுத்துற உதாரணம், மலையில் மாட்டிக்கிட்டனுடைய உதாரணம், ரெண்டு உதாரணமும் ஜும்பலத்தி தம்சீலாத்தில் மல்லபத்தி, கோர்வை செய்யப்பட்ட உதாரணங்களுடைய தொகுப்புகளில் இருந்து உள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு என்னங்க உதாரணம் சொல்கிறான்? இப்பா அன் துஷப்பிக கைஃபியத்தன் முன்தசியத்தன் இம் மஜ்மூஇன் தலாம தஜிசாவுகு, அதனுடைய துண்டுகளெல்லாம் இணைந்து விட்டதே, லாசக்கத்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி விட்டதே, அத்தா சாரத்து செய்யன் வாகிதன், ஒரே வஸ்துவாக ஆகின்ற அளவுக்கு அதனுடைய ஜுசுக்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டதே, இணைந்து கொண்டதே, அத்தகைய ஒட்டு மொத்தத்திலிருந்தும் எடுக்க எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சார் பிழிஞ்சு காமிக்கிறான், எப்படி சாறு பிழிஞ்சு காமிக்கிறான் என்பதை நீ ஒப்பிடுவதாக இருக்கும். விளங்குதப்பா? பி உஹரா மிசிலிகா, அது போன்ற இன்னொன்றை கொண்டு, பி உஹரா இது போன்ற இன்னொன்றை கொண்டு எப்படி அல்லாஹ் ஒப்பிட்டு காமிக்கிறான். விளங்குதப்பா? என்ன விளங்குச்சா என்பதை நீ தஷ்பீ செய்வதாக இருக்கும். கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதை போல. எப்படி சொல்றான்? மஸலுல்லதீன உம்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா க மஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரா. அல் ஆயத்தை தமீமில் ஆயத்தை. இப்போ யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், கழுதேன்னு சொல்லி திட்டுறது ஒரு சுன்னத்தான். ஏன்னா அல்லாஹ் ஒழுங்காக இல்லாதவனை கழுதேன்னு சொல்கிறாங்க. தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டு அதை கொண்டு அமல் செய்யலையே, அது புரியாமல் தெரியாமல் இருந்தானே, அவன்லாம் கழுத மாதிரிங்கிறான். அதுவே ஒரு விஷயத்தை சொல்லி விளங்கலை புரியலைன்னா அவனை எப்படி சொல்கிறது, திட்டுறது சொல்லுறான், கழுதேன்னு சொல்லி திட்டுறது சுண்ணத்துக்கிறான். விளங்குதப்பா? அடி கொடுக்கறது ஒரு சுண்ணத்து தான். தப்பு செய்கிறவனு என்ன செய்யறது, அடிக்கிறது, உனக்கு நெருக்கடி தர்றது ஒரு சுண்ணத்தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இக்ரான்னாங்க, மா நபி காரின்னாங்க. ரெண்டாவது தடவை இக்ரான்னாங்க, அபு மா நபி காரின்னாங்க. மூணாவது தடவை இக்ராங்கும் போது மா நபி காரின்னாங்க. உடனே ஒரு அழுத்தினாங்க, அரவணைச்சி நெஞ்சோடு நெஞ்சா இணைச்சாங்க. விளங்குதப்பா? இணைச்சி அந்த ஞான வாசலை அந்த திறக்க சொன்னான், திறந்து விட்டாங்க. அதுதான் அவர் அழுத்தின நெஞ்செலும்பெல்லாம் ஒடிஞ்சிரும் போல் இருக்கு, அப்படி இப்படி அழைச்சிட்டாராம். கூவத்தின் மத்தியின் வலுவான ஒரு மனிதர் போட்டு அமுக்கினான்.
விழுந்துச்சா? அமுக்குன்னு அமுக்கில் ஞான வாசல் திறந்துருச்சு. அப்புறம் தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல் லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் ஓதுனாங்க. அப்போ ஒரு அமுக்கும் போது எவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி பாடம் சொல்ல 4 இழுப்பு இழுத்தரணும். அவனுக்கு பாடம் ஏறும், கஷ்டம் கொடுக்கணும், தடை விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. விளங்குதா? அப்போ கௌலி தாலா அல்லாஹ் சுபான் ஒட்டுமொத்த உதாரணம் ஒன்று கொண்டு ஆக்குறது. இந்த கௌலி தாலா அல்லாஹ் சுபானத்தோட சொல்லை போல மசலுல்லதீன உம்மிலு தௌராத் வேதத்தை கொடுக்கப்பட்டு சும்மலம் எமிலுவா அதை கொண்டு அமல் செய்யவில்லையே, அந்த ஊதர்களின் உதாரணம் கமசில் ஹிமாரி எஹமில் அசபாரா ஞானப்பேழைகளை சுமக்குகின்ற கழுதையின் உதாரணத்தை போல. அந்த ஆயத்தனை தமிழ் ஆயத்தை ஞானப்பேழைகளை சுமக்குகிற கழுதைக்கு என்ன தெரியும்? அவன் மேலே ஞானப்பேழை எடுத்து வச்சிருக்கு, பட்டு பீதாம்பரங்கள் முதுகில் வைக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அழுக்கு துணியை தூக்கி வச்சாலும் கொண்டு போகும், பட்டு துணியை தூக்கி வச்சாலும் கொண்டு போகும், குப்பைகளை தூக்கி வச்சாலும் கொண்டு போகும், ஞானப்பேடைகளை தூக்கி வச்சாலும் கொண்டு போகும். அதுக்கு அதனுடைய அருமை தெரியாது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைங்கிறான்ல. அப்போ இன்னஹு விளங்குதப்பா. இந்த மசருல்லதீன உம்மிலு தௌராத்து சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்வாரா இருக்க இந்த உதாரணம் தஷ்பீஹு ஹாலில் யஹூதி யூதர்களுடைய நிலையை ஒப்பிட்டு காமிப்பதாக இருக்கும். கேட்டப்பா, இன்னஹு தஷ்பீஹு ஹாலில் யஹூதி யூதர்களுடைய நிலையை ஒப்பிட்டு காமிப்பதாக இருக்கும். ஃபி ஜஹிலிஹிம் அவர்கள் விளங்காமல் இருக்கின்ற விஷயத்தில் பிமா மஅஹுமின தௌராத்தி சொல்லுபா, தௌராத்தில் இருந்து அவருடன் உண்டான ஒன்றை விளங்காமல் இருக்கின்ற விஷயத்திலே அவங்களுடைய நிலையை ஒப்பிட்டு காமிப்பதாக இருக்கும். ஆகிலி மாறி கழுதையின் நிலையை கொண்டு ஒப்பிட்டு காமிப்பதாக இருக்கும். ஃபி ஜஹிலிஹி கழுதை விளங்காமல் இருக்கின்ற விஷயத்தில் பிமா யஹ்மிலு மின் அசுபார் ஹிக்மத்தி ஞான பேழைகளிலிருந்தும் அது சுமந்திருக்கின்ற விஷயத்திலே கழுதை விளங்காமல் இருக்கின்ற விஷயத்தில் கழுதையின் நிலையை கொண்டு ஒப்பிட்டு காமிப்பதாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தை கொண்டு அறியலை புரியலைங்கிறது தானே. அதே மாதிரி தான் இவனுக்கு தடுமாறிக்கிட்டு திக்குமுக்காடி போய் நிற்கிறான், என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறான். அந்த 2 உதாரணத்துக்கு அதுதானே, திக்குமுக்காடிட்டான். என்ன செய்கிறது, முன்னால் போகிறதா பின்னால் வர்றதா, ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி போகிறதா, ஒன்றுமே தெரியாமல் தடுமாறி போய் நிலை குலைந்து போயிருக்கின்னுடைய உதாரணத்தை காமிக்கிறான். கியாம நாளில் தான் தெரியும் உனக்கு. இந்த உலகத்தில் உனக்கு பயம் இருக்க தான் செய்யுது. எங்கே நம்மளை பிடிச்சி காட்டி கொடுத்துவானோ எல்லாம் காட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். போனால் போயிட்டு போகுதுன்னு அவனும் நக்கல் பண்ணிட்டான். அவன் நக்கல் பண்ண மாதிரி அல்லாவும் என்ன இருக்கே, போடா நீ நக்கல் பண்ணுறீங்களடா, நானும் அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கிறோம் பாடுறான்னு இருந்துட்டான். விளங்குதப்பா, உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கறட்டா. திருந்துவேன்னு பார்த்தா நீ திரிஞ்ச முனாபிக்கள் திருந்தி வந்த மாதிரியே தெரியலை. வங்காவீர்கள்லாம் தெரிஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் எதிர்ப்பை தெரிவித்தவங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. அபு சுஃபியான், ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸு, இவங்கெல்லாம் கடுமையான எதிரிகளாக இருந்திருக்காங்க. அபூஜையிலுடைய மயன் இக்ரிமத்து பின் அபி ஜஹில், இந்து பின் உத்துபா, அந்த பொம்பளைக்கு முஸ்லீம்னாலே பிடிக்காதான், இஸ்லாம்னாலே பிடிக்காதா, ரசூல் ஸல்லல்லாஹு பிடிக்காதான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அந்த பொம்பளைக்கு ஹிதாயத்தை பொம்பளைன்னு சொல்லுது, உலகத்தில் உள்ள முகங்களில் உங்கள் முகம் தாங்க எனக்கு வெறுப்பாக இருந்துச்சு, நீங்கள் பிரியமாயிடுச்சு. உலகத்தில் உள்ள மார்க்கத்திலே இஸ்லாம் தான் எனக்கு பிடிக்காது, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எனக்கு பிரியத்துக்குரியதாயிடுச்சு. விளங்குதா? இஸ்லாமியர்கள் தான் எனக்கு பிடிக்க மாட்டாங்க, இஸ்லாமியர்கள் பிரியத்துக்குரியவளாயிட்டா அப்படி மாறிடுச்சு அந்த பொம்பளை. அபு சுஃபியான் காலங்காலமாக ஏற்றார். அபு சுஃபியான் இருக்குது, ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிபா இருக்கட்டும், இந்து பிந்து உத்துபாவுடைய கணவர் அபு சுஃபியான் ஹர்பா இருக்கட்டும், அபு சுஃபியான் ஹர்பு தான் இவர் இந்து பிந்து உத்துபாவுடைய கணவர். அபு சுஃபியான் ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் கொடுத்துருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு மாதிரியே இருப்பார். அவருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கும். ஏன்னா அவன்லாம் காஃபிர்.
என்னன்னு கேட்டேன். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்றுலாம் பேசலை, ஏற்க மாட்டேன்னு இருந்தான், அவனுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்தான் தான். ஆனால் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசிக்கிட்டு அலைஞ்சாலாம் நடித்தான்ல, அவனுக்கெல்லாம் அந்த ஹிதாயத்து கொடுத்த மாதிரி தெரியுது. நாபிகளில் யாரும் தெரிந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு படலை. சரி, ஒரு கரது மீனுகுமா, அது 2 உதாரணத்தில் இருந்தும் நோக்கம் என்னங்க? வா, 2 உதாரணம் காட்டுறான்ல, தீக்குளித்தீன்னு காமிக்கிறான், மலையில் மாட்டிக்கிட்டேவேன்னு காமிக்கிறான். வல் கரது மீனுகுமா, இந்த 2 இருந்து நோக்கம் தம்சீரு ஹாலில் முனாஃபிகீன், முனாஃபிக்களுடைய நிலையை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். மீனல் ஹீரத்தி, அவன் தடுமாறுவதில் இருந்தும், ஷித்தத்தி கடுமையில் இருந்தும் முனாஃபிக்கினுடைய நிலையை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். பிமா, ஒன்றை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். காபிதுகு, மண் ஒருவன் அனுபவிப்பானே, தஃபியத்து நாருகு, அவனுடைய நெருப்பு அணைந்து விட்டதே, பாத ஈகாதிகி, அவன் மூட்டியதற்கு பிறகு நெருப்பு அணைந்து விட்டதே, துல்மத்தின் இருளிலே, நெருப்பை மூட்டியதற்கு பிறகு நெருப்பு அணைந்து விட்டதே, அந்த ஒருவன் அனுபவிப்பானே, அந்த ஒன்றை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். அல்லது தீக்குளித்தி உதாரணம், அவு பிமா அவு பி ஆலி மண், ஒருவனுடைய நிலையை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். அகதத்துகு சமா, கடுமையான மழை அவனை தாக்கிவிட்டதே, பிஹாலி மண், இன்னொருவனுடைய நிலைமையை கொண்டு அல்லது இன்னொருவனுடைய நிலைமையை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். அகதத்துகு சமா, கடும் மழை அவனை பிடித்து விட்டதே, பி லைலத்தின் முதுலிமத்தின், இருள் சூழ்ந்த இரவிலே, லைலத்தின் முதுலிமத்தின் என்னங்க அர்த்தம்? இருள் சூழ்ந்த இரவிலே கடும் மழை அவனை பிடித்து விட்டதே. சொல்லுபா ராதின் காசிபின், கடுமையான இடிச்சத்தத்துடனே. ராதின் காசிபின் என்ன பார்த்தான்? ராதின் காசிபின், கடுமையான இடிச்சத்தத்துடனும், பர்கின் ஹாத்திபின், பார்வைகளை பிடுங்குகின்ற மின்னலுடனும், ஹவுஃபி மின சவாயிக்கு, நெருப்புடன் கலந்த இடிகளில் இருந்து உண்டான பயத்துடனும், இருள் சூழ்ந்த இரவிலே கடுமையான மழை, சமாவை கொண்டு நோக்க மழை என்றனும், கடுமையான மழை அவனை பிடித்து விட்டதே, அந்த ஒருவனுடைய நிலையை கொண்டு முனாஃபிக்குடைய நிலையை ஒப்பிட்டு காண்பதால் ஒட்டு மொத்தத்தை சேர்ந்து ஒரே உதாரணமாக்கிறது. மஜ்மூஅ் இப்படி வச்சிடலாம், அல்லது எப்படியும் சொல்லலாம், தனித்தனின்னு சொல்லலாம். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், யும்கினு ஜஅலுஹுமா, இது 2ஐயும் இப்படியும் ஆகலாம். எப்படி? யும்கினு, இந்த 2 உதாரணத்தை இப்படியும் ஆக்கலாம். மின் குபைலி தம்சீலின் முஃப்ரதி, முஃப்ரதான தனித்தனி உதாரணங்களுடைய அந்த முறைகளிலிருந்து இதை ஆக்குவதும் சாத்தியம்தான். ஒவ்வொரு என்ன அன் தகுத அஷியா புராதா, தனித்த பல விஷயங்களை நீ எடுப்பதாக இருக்கும். இப்போ துஷிபிகவுமா, அந்த தனித்த அந்த 2ஐயும் நீ எடுப்பதாக இருக்கும். அம்சாலிகா, அது போன்ற உதாரணத்தை கொண்டு எடுப்பதாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து இன்னொன்று கொண்டு ஒப்பிட்டு காமிக்கிறது. எப்படி கௌரி தாரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி போல, ஒமா இஸ்தவில் ஆமாவல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டான். இது ஒரு உதாரணம், அது ஒரு உதாரணம், தனி உதாரணம். இது குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக வேணாம். அவன் கல்லுன்னு அல்லா மௌலா, பார்வை இல்லாதவன் யார் மாதிரி? எஜமானனுக்கு ஒரு சும மாதிரி. அல்லாஹ் தஆலா நமக்கு பார்வையை தந்திருக்கிறான். இல்லை நம்மளுக்கு பார்வை மட்டும் தெரியலைன்னா யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அப்படி ஒதுங்கி போயிடுவான். காது நல்லா கேட்குது, அதே கிட்ட வந்து பேசுகிறான், காது மட்டும் உனக்கு கேட்கலன்னு வைக்க, அவனை செவிட்டு அளவங்க அவன்கிட்ட போட்டு உயிரை வாங்க முடியாதுன்னு ஓடிவான். அப்படி தானே? நல்ல பேசுகிறோங்கிறதுனால தான் நம்மள்ட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம மட்டும் ஊமையாக இருந்தோம்னு வச்சுக்க, இவனை புரிய வைக்க முடியாதுன்னு ஓடிடுவான். எல்லா அவையங்களையும் சலாமத்தான் அல்லா தந்திருக்கான். இதுக்கு அல்லாவுக்கு சுக்ரியா செய்யணும். ஆரோக்கியத்தை தந்திருக்கான், இதுக்கு சுக்ரியா செய்யணும். இவ்வளோதானே கேட்டேன். இவ்வளோங்கப்பா. அல்லாஹ் இன்னான செலுக்கு ஈமானன் தாயிமா கல்பன் ஹாஷியா இல்மன் ஆஃபியா யகீனன் சாதிகா தீனன் கையுமா. அல்லாஹ் இன்னான செலுக்க ஆஃபியத்தை மின்குல்லி வலியா. அல்லாஹ் இன்னான செலுக்க தவாம லாஃபியா. அல்லாஹ் இன்னான செலுக்க தமாம லாஃபியா. அல்லாஹ் இன்னான செலுக்கு சுக்குரால லாஃபியா. ஆஃபியத்துக்கு சுக்குரு செய்யணும், அதை கேட்குறேங்கிறான். ஆரோக்கியமாக இருக்கமில்லப்பா, சுக்குரு செய்யணும். அல்லாஹ் இன்னான செலுக்கு, அது ஆஃபியன்னா
சுக்குர் அல்லாஃபியா, அல்லாவினான செல்க இனானி நாஸ், மக்களை விட்டும் தேவையற்ற தன்மையை தான். சுக்குர் அல் ஆஃபியா, ஆஃபியத்துக்கு சுக்குரு செய்யணும், ஆரோக்கியத்திற்கு நன்றி பாராட்ட வேண்டும். இதில் புரியுதா? அப்போ வமா இஸ்தவில் அமாவல் பசீர், பார்வை உள்ளவனும் குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டான். வல துலுமாத்து வலன்னூர், இருள்களும் ஜோதியும் சமமாகாது. வல வில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாகாது. நிழல் அழகாக உட்காந்துருக்கோம், பேர் போடுது, வெயிலில் நின்று வெந்து ரோடு போடுறான், எவ்வளோ கஷ்டப்படுவான். நம்மளை அழகான ஏசியில் வச்சுருக்கான் தான், நம்மளை குழு குழு குழுன்னு நிழலில் வச்சுருக்கிறான். வெயிலும் நிழலில் சமமாகாது. இது தனித்தனி உதாரணம், எப்படியும் ஆக்கலாம். விளங்குதப்பா? ஒட்டுமொத்தமாக சேர்த்து உதாரணம்னு நினச்சிக்கலாம், ஆகிக்கலாம். விளங்குதான் கேட்டேன். அது இஸ்பாத்துக்கு உள்ளது, இது நபிக்கு உள்ளது. இது நாபிகளுக்கு சொன்னது இஸ்பாத்து, 2 உதாரணம். இது என்னது நஃபி, இது எப்படி சமமாகாதோ, இருளும் ஒளியும் எப்படி சமமாகாதோ. விளங்குதப்பா? பார்வை உள்ளவனும் குருடனும் எப்படி சமமாக மாட்டானோ, வெயிலும் நிழலும் எப்படி சமமாகாதோ. இது தனித்தனி உதாரணமாக நான் காமிக்கிறேன். கவுலி இம்ரையில் கைஸ், இம்ரவுல் கைஸினுடைய ஒரு கவியை, அல்லாஹ், இம்ரவுல் கைஸினுடைய கவினாலே ஒரு தனி சூப்பராக இருக்கும். இம்ரவுல் கைஸ், தாவல லைலுக்கி வில் அஸ்முதி வ நாமல் ஹலியு வலம் தர்குதி வபாத்தத்தில் ஊலையிலத்துன் கே லைலத்தின் தில்லாயி தில்லருமுதி தாலீக்க மின்னப இஞ்சாஹனி முகப்பில்துகு அன்ன பில் அஸ்வதி. இம்ரவுல் கைஸினுடைய கவி வந்தாலே கணியர்தா இம்ரவுல் கைஸினுடைய கவிவா, அற்புதமாக பாடுவார்வா, அதை ரசித்து படிப்பாங்க பெரிய அஜித்மார்கள். கவுலி இம்ரையில் கைஸ், இது நஃபாயிஸ்லாம் அந்த பைத்து வருது, ஞாபகம் இருக்கா? கவுலி இம்ரையில் கைஸ், இம்ரவுல் கைஸினுடைய கவியை போல. அன்ன குலூப தைரி ரத்துபம் வை ஆபிசா லதா வக்ரிகா அல் உன்னாபு வ ஹஷுபுல் பாலி. நஃபாயிஸில் வருதுப்பா அந்த பைத்து. அன்ன குலூப தைரி, பறவையின் அந்த கல்புகள், பறவையின் கல்புகள், ரத்துபம்ப யாபிசா, அது ஈரமாக இருக்கின்ற நேரத்திலேயும், யாபிசன் காய்ந்திருக்கின்ற நேரத்திலேயும், பறவையின் கல்புகள் லதா வக்ரிகா, அந்த பறவையினுடைய கூட்டுக்கு அருகாமையில், அந்த பறவையினுடைய கூட்டுக்கு அருகாமையில் ஈரமாக இருக்கின்ற நேரத்திலேயும் காய்ந்திருக்கின்ற நேரத்திலேயும் அந்த பறவையின் கல்புகள் அல் உன்னாபு வ ஹஷ்புல் பாலி, ஈரமான திராட்சையை போலவும் காய்ந்த அந்த கிஸ்மிஸ் பழத்தை போன்றும் இருக்கிறது. ஈரமான திராட்சையை போன்றும் இருக்கிறது. காய்ந்த திராட்சையில் பறவையை பிடிச்சி தின்றுச்சு. என்ன பறவையை பிடிச்சி இன்னொன்று உள்ளே போய் என்ன செஞ்சிருச்சு, தின்னு அந்த கல்புகளை எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்கு. ஈரமாக எடுத்து போட்ட அந்த கல்பும் காஞ்சி சிலது கிடக்குது. இதுவும் எப்படி இருக்குன்னா, ஈரமாக கிடக்கிறதுலாம் திராட்சை பழம் மாதிரி இருக்கு. ஈரமான திராட்சை எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அழகுதானே கேட்டேன். அதே திராட்சை காஞ்ச முந்திரின்னு பறையுமில்லப்பா, நீங்கள் முந்திரி பழமே வேற, நீங்கள் பழத்தையே மாற்றிட்டீங்க கேட்டேன். திராட்சை பழத்துக்கு கேரளா பிள்ளைகள்லாம் முந்திரி பழம் வாங்குவாங்க. அது முந்திரி பழம்லாம் கிடையாது. முந்திரி பழம்னு ஒரு பழம் இருக்குது. முந்திரி பருப்புங்காங்கல்லப்பா, அந்த பாயசத்தெல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் கேட்டேன். என்ன இருக்கு? அப்போ இது தனித்தனி உதாரணம். இம்ரவுல் கைஸினுடைய கவி, அந்த பறவையினுடைய கூட்டை சுற்றிலும் ஈரமாக கிடக்கின்ற, இன்னும் காய்ந்து கிடக்கின்ற அந்த பறவையின் கல்புகள் அல் உன்னாபு வல் ஹஷ்புல் பாலி, ஈரமாக கிடக்கூடியதான் என்ன இருக்குது, ஈர திராட்சையை போல இருக்கிறது. திராட்சை பழம் மாறுதார் அந்த கல்வி. காஞ்சி இருக்கிறதுலாம் கிஸ்மிஸ் பழத்தை போட்டு இருக்குங்க. தனித்தனி உதாரணம். இதுக்கு ஒரு உதாரணம், அதுக்கு ஒரு உதாரணம். ஈரமான திராட்சைக்கு, ஈரமாக கிடக்கின்ற அந்த கல்புக்கு ஈர திராட்சை, காய்ந்து போய் கிடக்கிற, சுருக்கி போய் கிடக்கிறது, இந்த கிஸ்மிஸ் பழத்தை மாதிரி இருக்குது.
இது தனித்தனி உதாரணம். ரைட்டுப்பா. அப்போ இப்பா பிஐ யுஷப்பஹ இங்கே உதாரணம் காட்டப்படுவதாக இருக்கும். ஃபில் அவ்வலி முந்தினதிலே ஜவாத்துல் முனாஃபிகீன் முனாஃபிக்குங்களுடைய ராத்தை உதாரணம் காட்டப்படுவதாக இருக்கும். எப்படி? பில் முஸ்தவகீதீன நெருப்பை கொடுத்தக்கூடியவனை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். விளங்குதப்பா. யுலஹாருகும் அல் ஈமானை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு பிஸ்தீகாதி நாரி நெருப்பை கொளுத்தக்கூடியவனை கொண்டு என்ன செய்வதாக இருக்கும்? உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஒமன் தஃபிஹி எதை கொண்டவர்கள் பயனடைகிறார்களோ அந்த ஒன்றை இக்னி திமாயி இரத்தத்தை பாதுகாப்பதற்கும் சலாமத்தில் அம்வாலி ஒல் அவுலாதி பிள்ளைகளுடைய செல்வங்களும் சலாமத்தாக இருப்பதற்கு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். வயிறு அழிக்கிறது அல்லாதமாக இருக்கும். இலாத்தின் நாரி நெருப்பை கொளுத்துவதை கொண்டு மாஹுல் முஸ்தவகீதீன் அவர்களை சுற்றிலும் விளங்குதப்பா உள்ள இடத்துக்கு ஒளி தருமே அந்த ஒன்றை கொண்டு உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஜவாலு தாலிக்க அணுகும் அவர்களை விட்டுமது நீங்குவதை அலுல் குனா நீங்குவது அல் குருபி விரைவிலேயே நீங்குவதை உதாரணம் காட்டுவதாக இருக்கும். ஈலாக்கியவர்களை அழிப்பதை கொண்டும் இப்ஷாய் ஆலியும் அவனுடைய நிலவினையை பட்டவர்த்தனமாக பகிரங்கமாக ஆக்குவதை கொண்டும் இஹ்பகாயிஹிம் ஃபில் ஹசாரி தாயிமி நிரந்தரமான கை சேதத்திலே வல்ல அதாபி சருமதி நிரந்தரமான அதாபிலே தரிப்படுத்துவதையும் உதாரணம் காட்டுவதாக இருக்கும். இத்துவாயி நாரியும் அவனுடைய நெருப்பை அணைப்பதை கொண்டும் தஹாபிபி நூரியும் அவனுடைய நூரை போக்குவதை கொண்டும் உதாரணம் காட்டுவதாக இருக்கும். எடுத்தானப்பா. வஃபிசானி ரெண்டாவதிலே ஏபா ஏய்